தேர்தலுக்கு குறுகிய நாட்களே இருந்துகிட்டு இருக்கு. பேர கெடுத்துக்கிட்டாருங்க. விஜய் அவர்கள் ஏன் இப்படி பண்றாரு? அவருக்கு வந்து வரவேற்பானது குறைஞ்சிருச்சு. ஒரு எதிர்ப்புகள் சம்பாரிச்சுட்டாரு. இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு எப்படி சார் நம்ம பார்க்கிறது? இல்லங்க. அதாவது விஜய் செய்ற நிறைய சரியான விஷயங்கள நம்ம சரியா சொல்லிட்டு இருக்கோம். அதுல ம். மாற்று கருத்து இல்ல. சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் சரியில்லாம போம்போது, அது நம்ம சரியில்லன்னு தான் சொல்றோம். நம்ம ஒரு ஜேர்னலிஸ்ட்டா ஒரு நடுநிலையோட அந்த பார்வை நமக்கு அப்படிதான் இருக்கு. அவரு பண்ற எல்லா விஷயமும் நியாயப்படுத்த முடியாது. பட் இந்த ஒரு விஷயத்துல வந்து ஏற்கனவே நம்ம பேர் சொல்ல வேண்டியது எல்லாருக்குமே தெரியுமே. இல்ல அதான் ஸோ தனிப்பட்ட விருப்பம் தான். அதுல தனிப்பட்ட விருப்பம் மாற்று தான். அது கருத்தே இல்ல. நம்ம மாற்று கருத்துல சொந்த விஷயம் தான் மறுப்பதற்கு இல்ல. 1000 அது ஒவ்வொரு குடும்பத்துக்குமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. எல்லார் குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்கு. மாற்று கருத்து இல்ல. என்ன ஒண்ணு இங்க அரசியலுக்கு வரதுக்கு முன்பாக சில பிரச்சனைகள தீர்த்து வச்சுட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா, இந்த கேள்விக்கு இடமில்லாம போயிருந்திருக்கும். அவருடைய வாழ்க்கை ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. பட் கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்பாக ஒரு விஷயம் நடக்கும்போது பார்த்தோம்னா, மக்கள் அதுலருந்து பெரிய அளவுல எடுத்துக்கல. எல்லாருக்குமே குடும்பத்தில இருக்கு ம், அப்படின்னாங்க. ம். அதற்கு பிறகு 4 பாயிண்ட்ஸ்ல ஒரு மீட்டிங் போட்டப்ப வந்து பார்த்தோம்னா, அங்க நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. அதற்கு மிடில்ல நடந்த ஒரே ஒரு சம்பவம் திருமண விழாவுல வந்தது மட்டும் தான் ஒரு சின்ன டாட்டா இருக்கு. பட் அத மட்டும் தவிர்த்திருக்கலாம். அது தவிர்த்துட்டு வந்திருந்தாருன்னா, விஜயோட கிரேஸ் இன்னும் அதிகமா தான் இருக்கும். பட் இப்பவும் மக்கள் மத்தியில அவர்கள் உண்மையா நேசிக்கிறவர்கள்ட்ட அது பெருசா தெரியல. இருந்தாலும் அத வந்து விஜய் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாங்கிறது தான் என்னுடைய கருத்து.